பயன்படுத்துதல் என்னன்னா, உலகம் முழுவதும் ஒரு சாட்சி அந்த 7வது கலசம் வழியாய். அப்படியே அத எடுத்து பார்த்து முடிச்ச பிற்பாடு, இப்ப நம்ப 7வது எக்காலம் நம்ப எதிர்பார்த்துருக்கிறோம் எங்க இருக்கு? ஆனா இல்ல. 11ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல 7வது எக்காலம் கிடையாது. 7வது எக்காலம் வந்து 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல காணப்படுது. ஏற்கனவே நாங்க பார்த்தோம். ஆ 7வது எக்காலத்துக்கு முன்ன அந்த வசனங்கள் 13, 14 அது 6வது எக்காலமுடைய முடிவு. இப்போ நம்ப பார்க்க போற இந்த 11ஆம் அதிகாரம் 11த் சாப்டர் இது நம்ப எப்படி பார்க்கணும் கேட்டாக்கா, எப்படி நம்ப வந்து அந்த 10ஆம் அதிகாரத்தை வந்து ஒரு முன்னுரை பார்த்தோம் 7வது எக்காலத்துக்கு முன்ன. இது வந்து நாங்க பார்க்க போறோம். இது ஒரு விசேஷ விதமாய் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். விசேஷ விதமாய் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார்னா, அது எப்படி நம்ப அந்த விஷயத்தை நம்ப பார்க்க போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். இப்போ இதே விஷயத்தை வந்து நீங்க எப்படி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம். இத வந்து தொடர்ந்து 2ஆம் வசனம் வரை. ஆனால் 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு புது கோணத்துல ஆரம்பிக்கிறது. என் 2 சாட்சிகள் சொல்லிட்டு, 3ஆம் வசனத்திலிருந்து முதல் கொண்டு 12வது வசனம் வரை நம்ம பார்ப்போம். அந்த 2 சாட்சிகள் பத்தி விதவிதமான இருக்கிற கோணத்துல சொல்லப்பட்ட சாட்சி. இந்த காரியத்தை நாங்க பார்க்கும்போது, இந்த விஷயத்தை என்ன காரியம் இருக்குது? என்ன விஷயம் இருக்குது? இந்த காரியத்தை என்ன குறிக்கிறது? கேட்டாக்கா, இங்க தேவன் ரொம்ப வினோதமா சில விஷயமே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நம்ம நல்லா தெரியும். வெளிப்படுத்தல்ல 11ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம் வந்து 6வது இருக்கிற எக்காலத்தின் முடிவு நாங்க பார்த்தோம். இந்த விஷயத்தை ஒரு முன்னுரை கூட நம்ம சொல்ல முடியாது. எனக்கு முன்னுரை ஏற்கனவே வந்து 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தாச்சு. இந்த 11ஆம் அதிகாரம் வந்து இது என்ன? இது எப்படி பார்க்கணும் கேட்டாக்கா, இது சகோதர சகோதரிகளே, இது வந்து இங்கிலீஷ்ல சொல்றது ஒரு பாரந்தீசிஸ். பாரந்தீசிஸ்னா பிராக்கெட்ல போட்டு இருக்கிற ஒரு பகுதி. இது இது வந்து நாங்க பார்க்கும்போது தேவன் எதுக்கு வச்சிருக்கிறார்னா, இங்கே வந்து அவருடைய வேதாகமம் ஏதோ அவர் பயன்படுத்தின்கிறார் இந்த சுவிசேஷ யுக காலத்துல புது சிருஷ்டி தேர்ந்தெடுக்கிறதுக்கு, உருவாக்குறதுக்கு. அந்த வேதாகமத்தோடு இருக்கிற 2 பகுதி, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அது வந்து 2 சாட்சிகளா குறிப்பிட்டு, அந்த இருக்கிற வேதாகமம் எப்படிப்பட்ட சரித்திரம் வரலாற்று நடக்குது இந்த சுவிசேஷ யுகத்துல. அது தேவன் இங்க நம்மளுக்கு தரார். ஆனா எப்படி இருக்குது இது விஷயம்? நாங்க பார்க்கணும்னா, முழுவதும் பிராக்கெட்ல இருக்கணும். பிராக்கெட்ல இருக்கணும். அப்ப இது இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கும்போது, பாரந்தீசிஸ் இதுக்கு சொல்லுவோம். பாரந்தீசிஸ் வந்து நீங்க தமிழ்ல பாருங்க என்ன இருக்குது. Google Translateல போட்டு பாருங்க. பாரந்தீசிஸ். ஆ எக்ஸாக்ட்லி. பாத்தியா அந்த வேர்டே பாரு எப்படி வருது. பாரந்தீசிஸ் வந்து எப்படி வருதுன்னா, நாங்க பார்க்கணும்னா, அடைப்பு குறிகள், அடைப்புக்குறிகள். இது அடைப்புக்குள்ள இருக்கிற காரியமே. அடைப்புக்குறிகள். இந்த அடைப்புக்குறிகளுக்குள்ள தேவன் நமக்கு காமிக்கிறாரு.
அவருடைய வேதாகமம், அவருடைய திருவசனம் எப்படி இந்த சுவிசேஷ யுக காலத்துல எப்படிப்பட்ட சரித்திரம் வரலாற்று இருந்தது. இது ரொம்ப முக்கியம் கூட நாங்க பார்க்கிறோம். இந்த விஷயத்தை நாங்க பார்க்கும்போது சகோதரிகளே, இந்த வசனங்கள் 1லிருந்து 12 வரை இங்கே நீங்க என்ன பார்க்கறீங்கன்னா 3 செக்ஷன் வரும். பிரிக்கலாம் 3 செக்ஷன். முதல் செக்ஷன் வந்து வசனம் 1 மற்றும் 2. வசனம் 1, 2 பார்த்தாக்கா எப்படி தோணும்னா, நம்ம இப்போ படிச்சுட்டு இருந்தோம் அந்த 10ஆம் அதிகாரம், அது தொடர்ச்சியான இருக்கிற காரியங்கள் மாரி தோணும். ஏன்னா இங்க வசனம் 1, 2 நாங்க பார்க்கிறோம் யோவான் இருப்பாரு. இந்த வசனம் 1, 2 அந்த தூதன் கூட இருப்பார் கூட இங்க நாங்க பார்க்கிறோம். இது ஃபர்ஸ்ட் செக்ஷன். வசனம் 1, 2. நெக்ஸ்ட் வசனம் 3லிருந்து 6. அது என்ன செக்ஷன் பார்க்கிறோம்னா, எண்ணு 2 சாட்சிகள். யாருக்கு தேவன் அதிகாரம் குடுத்திருக்கிறார் தீர்க்க தரிசனம் பேசுறதுக்கு 1260 நாட்கள். இந்த இருக்கிற 2வது செக்ஷன்ல வசனம் 3லிருந்து 6 இந்த 2 சாட்சிகள் எப்படி தேவன் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. 1260 நாட்கள் இரத்த வஸ்திரத்துல அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றது. இது 2வது செக்ஷன். 3வது செக்ஷன் தான் ரொம்ப லாங் செக்ஷன். 3வது செக்ஷன் வந்து 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. இந்த இருக்கிற செக்ஷன்ல நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, இந்த 1260 நாட்கள் முடிச்ச பின்பு என்ன மாரி சம்பவங்கள் நடக்குது 2 சாட்சிக்கு? எப்படி வந்து அந்த சாட்சி நிறைவடையுது? நிறைய விவரங்கள், டீட்டெயில்ஸ் அங்கே குடுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே அடையாள பாஷை. இது வந்து 3 செக்ஷன்ல இருக்குதுன்னு நாங்க பார்க்கிறோம். மறுபடியும் சொல்றேன். 1ஆம் செக்ஷன் வசனம் 1, 2 எப்படி இருக்குன்னா, தொடர்ச்சி மாறி இருக்குது 10ஆம் அதிகாரத்திலிருந்து. செகண்ட் செக்ஷன் வசனம் 3லிருந்து 6 2 சாட்சிகள் உடைய அறிமுகம். 2 சாட்சிகள் பற்றியான இருக்கிற வார்த்தைகள் எப்படி இரத்த வஸ்திரத்துல 1260 நாள் தீர்க்க தரிசனம் சொல்வோம். இது 2வது செக்ஷன். என்ன மாரி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. Recording in இந்த 2வது progress. செக்ஷன்ல வந்து காணப்படுது. அப்புறம் 3வது செக்ஷன் வந்து வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் வசனம் 7லிருந்து 12. அந்த 1260 நாள் முடிச்ச பின்பு என்ன நடக்குது? என்ன நடக்குது 2 சாட்சிகள் மற்றும் அநேக விவரங்கள் அந்த 1260 நாட்களுக்கு பின்பு என்ன நடக்குது 2 சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்குது நாங்க பார்க்கிறோம். ஸோ இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கின்னு இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். வாசிக்கலாம். வேணும்னா நம்மளுடைய அறிமுகம் ஆகிறதுக்கு நம்ம வாசிக்கலாம் மெதுவா 1லிருந்து 12 வரை. நான் உங்க செக்ஷன் நம்ம பிரிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? மைண்ட்ல வைங்க. 1, 2 ஒரு செக்ஷன். 3லிருந்து 6 செகண்ட் செக்ஷன். 7லிருந்து 12 தேர்ட் செக்ஷன். ஸோ கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் வாசிங்க வசனங்கள் 1லிருந்து 12 வரை. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 8 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே
மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும், தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து எரிகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாட்களுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாத்தீங்களா? இந்த 12 வசனங்கள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் விஷயங்கள் அடையாள பாஷையில சொல்லப்பட்டிருக்குது, பூட்டப்பட்டிட்டு இருக்குது. நாம எதுவுமே நேரடியா அர்த்தத்துல எடுத்துட்டு யோசிக்க கூடாது. இந்த காரியங்களை கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கலாம். இது ஒன்றும் குறியாது, ஒன்றும் ஜோடி இல்லாத இராது. சோ இப்போ இந்த இருக்கிற 11ஆம் அதிகாரம் தொடங்க போறோம். 11ஆம் அதிகாரம் ஒரு சாதாரண அதிகாரம் இல்ல. இந்த எல்லா விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சுருக்கமா சொல்லும்போது, இது வேதாகமத்துடைய சரித்திர வரலாறு. வேதாகமத்துடைய இருக்கிற சரித்திர வரலாறு. ஏன்னா வேதாகமம் ஏன் முக்கியம்? புது சிருஷ்டி வேதாகமம் வச்சுதான் தேவன் என்ன பண்றாரு? உருவாக்கின்கிறாரு. அந்த வேதாகமம், அந்த திருவசனம், அந்த சத்தியம் ஏதோ தேவன் பயன்படுத்தின்கிறார் புது சிருஷ்டி உருவாக்குறதுக்கு. அந்த வேதத்தை என்ன மாதிரி சரித்திரம் வரலாறு நடந்துச்சு, அதுதான் தேவன் என்ன பண்றாரு? இங்கே நம்மளுக்கு வெளிப்பட்டின்கிறார் தான் இங்க சகோதர சகோதரிகளே. சோ இப்போ இந்த இருக்கிற காரியத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கினேன். இந்த விஷயத்தை இப்படி இருக்கு. சொ புரிஞ்சுட்டு, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த இருக்கிற அடைப்புக்குறி இருக்கிற பகுதி, இந்த பேரந்தீசிஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். முதலாவது நம்ம தனிப்பட்ட வகையில நம்ம வெறும் 1ஆம் வசனம், அந்த 1ஆம் வசனத்தோட இருக்கிற வார்த்தைகள், அது என்ன இருக்குது, எப்படி இருக்குது கவனிக்கலாம். திருப்பி வாசிக்கலாம். வெறும் 11:1. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். என்ன இருக்குது இந்த வசனம்? பின்பு எனக்கு இங்க யாரு? யோவான். யோவான் கிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்குது? கைக்கோலுக்கு அளவுக்கு ஒரு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோலை எடு. கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் எடு. அப்புறம் அந்த தூதனை எழும்பி என்ன சொல்றாருன்னா, நீ எழும்பிட்டு நீங்க தேவனுடைய ஆலயம் மற்றும் அங்க இருக்கிற பலிப்பீடம் மற்றும் அங்க இருக்கிற தொழுது கொள்றவர்களுக்கு நீ அளந்து மறுபடியும் சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வசனம் கிளீனா நீங்க கிரிப் இருந்தா தான் அப்ப சொல்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். இங்க யோவானுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, ஒரு கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல். அப்புறம் அந்த தூதனை எழும்பி யோவான் கிட்ட சொல்றது, நீ எழும்பிட்டு நீ போய் தேவாலயம் மற்றும் தேவாலயத்தில் இருக்கிற பலிப்பீடம்
மற்றும் அங்கே ஆராதிக்கிறவங்களுக்கு நீ போய் அளவெடு. சரி, இது இங்கிலீஷ்ல ரீட் லைக் அன்டு ஏ ராட். கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல். என்ன இது குறிக்கிறது? இந்த கைக்கோல் இங்க நாங்க பார்க்கும்போது, இது பிரதர் ரசல் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல அவரு ரீப்ரண்ட் 449 மற்றும் நியூஸ் பேப்பர் சர்மன்ஸ்ல 5589ல என்ன எடுத்து சொல்றாருன்னா, இது பொன்னான பிரமாணம். இது பொன்னான பிரமாணம், இது பொன்னான கோல் அப்படி சொல்றாரு. தி கோல்டன் ராட், தி கோல்டன் ரூல். இது வெறும் ஸ்டார்டிங். நம்ம பிரதர் ரசல் என்ன எடுத்தாரு அதை எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இங்க அந்த கைக்கோல், அந்த ரீட் என்ன குறிக்குது? அவர் சொல்றாரு, இது நம்ம பார்க்கிறோம் குறிக்குது ஒரு பொன்னான கைக்கோல், இது குறிக்குது பொன்னான பிரமாணம். சரி, இந்த ரீட், இந்த வார்த்தை கைக்கோல், அந்த வார்த்தை ரீட், அது நம்ம கிரேக்கர் பாஷையில போய் பார்க்கும்போது அந்த வேர்டு என்ன வருதுன்னா 2563 2563 அந்த வேர்டு கலாமோஸ். அந்த கலாமோஸ் அதோடைய அர்த்தம் பேனா. இன்னைக்கு நீங்க ஹிந்தி எதுக்கு தெரியும்னா கலம், கலம் சொல்லுவோம். கலம்னா பேனா. இந்த கலாமோஸ் என்ன அர்த்தம்னா பேனா. இப்போ அந்த ஆரம்பத்தில் இருக்கிற பேனா நீங்க கேள்விப்பட்டிருக்க தெரியும் நான் நினைக்கிறேன். ஒரு ரீட் இருக்கும், அது தொட்டு தொட்டு எழுதணும். அதுதான் ஆரம்பத்தில் இருந்த பேனா. ஸோ இங்கிலீஷ்ல ரீடு, தமிழ்ல என்ன சொல்வீங்க? பம்புவா என்ன சொல்வீங்க? அது அது குச்சி, பம்பு குச்சி. அந்த பம்பு குச்சி மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணனா அந்த இங்க்ல தொட்டு தொட்டு எழுதணும். இதுதான் ஆரம்பத்துல இருந்த பேனா, ஆரம்பத்துல இருந்த அந்த எழுதுற விதம். இங்கே கலாமோஸ் கைக்கோல், கையில தான் வைக்கணும் இல்ல பெண்ணு. சோ இது கைக்கோல் என்ன அர்த்தம்னா பென், பேனா குறிக்கத்தான் இங்க பாக்குறோம். சோ இந்த கைக்கோல் குறிக்குது. இங்கிலீஷ்ல சொல்லும்போது a writers read a pen a rod அப்படி சொல்லுவோம். சோ இப்போ இந்த அர்த்தம் நம்ம புரிஞ்சிருக்கிறோம் தான் இங்க பாக்குறோம். இது இந்த இருந்த வார்த்தை, இந்த இருக்கிற கைக்கோல், இந்த இருக்கிற கலாமோஸ் மறுபடியும் வெளிப்படுத்தல எங்க காணப்படுதுன்னா, வெளிப்படுத்தல காணப்படுது 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரெவலேஷன் 21:15. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். பாத்தியா, ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். இது நாங்க பாக்குறோம் புதிய ஜெருசலம். அங்கே அளவெடுக்கணும். எப்படி அளவெடுக்கணும்? ஒரு பொற்கோலை வச்சு அளவெடுக்கணும் அப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. சோ இந்த வார்த்தை இங்க வருது. நாங்க பாக்குறோம் கைக்கோல். கைக்கோல் கலாமோஸ் வெளிப்படுத்தல் 21:15 பொற்கோல், பொற்கோல் சொல்லிருக்குது. ஆனா இங்க இது பொற்கோல் சொல்ல, இங்க எப்படி சொல்லிக்குதுன்னா கைக்கோல். ஓகே, இப்போ இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அங்க வார்த்தை வருது இல்லைங்களா, அந்த தூதன் எலும்பிட்டார் வருது இல்லைங்களா, அது ஒரிஜினல்ல இல்ல. அந்த தூதன் எலும்பி ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல அது காணப்படுறதே இல்ல. அதை என்ன பண்ணா டிலீட் பண்ணோம். என்ன எப்படி வரணும்னா, எனக்கு ஒரு கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது எனக்கு சொல்லப்பட்டது எலும்பு. அப்ப அந்த இடையில வருது அந்த தூதன் எலும்புறது, அது வர்றதில்ல. ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல இல்ல. யோவானுக்கு சொல்றது, நீ என்ன பண்ணு, நீ எலும்பு. எப்போ? அந்த கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் கொடுத்த பிற்பாடு. ஓகே, இந்த பாயிண்ட் கொஞ்சம் நோட் பண்ணு. அந்த ஏஞ்சல் ஸ்டுட், அந்த விஷயத்தை ஓல்டு மேனுஸ்கிரிப்ட்ல சில இருக்கிற ஆராய்ச்சியாளர்
புரொஃபசர்ஸ் அவங்க பேரெல்லாம் இங்க குடுக்கப்பட்டிருக்குது. புரொஃபசர் ஸ்டூவர்ட், அப்புறமா புரொஃபசர் டிட்மன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். இது ஒரிஜினல்ல இல்ல. சரி, இது பாயிண்ட் சொல்லிட்டு பிற்பாடு, இப்ப நம்ப ம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன இங்க புரிஞ்சுக்கலாம்னா, இங்க கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குடுக்கப்பட்டது. 2வது பாயிண்ட் இத வச்சு போய் அளவணும். அளவு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? யோவான் வகுப்பார். இப்ப அவர் அத எடுத்து என்ன பண்ணணும்? அவர் போய் அளவு எடுக்கணும். சரி, இது விஷயத்தை சொல்லும்போது எங்கே போய் அளவு எடுக்கணும்னா 3 இடம். தேவாலயத்தில் இருக்கிற பலிபீடம், அங்கே ஆராதனை செய்கிறவர். நான் ரொம்ப ஸ்லோவா போறேன். ஏன்னா இது ரொம்ப டீப். இது டகடகடன்னு சொன்னேன்னா என்ன சொல்லிட்டு போயிட்டா நீங்க யோசனை இருக்கும். அதனால தான் ஸ்லோவா கட் பண்ணி பேசுங்கிறேன். அப்போ யோவானுக்கு ஒரு கைக்கோலுக்கு அளவான ஒரு கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் கொடுக்கப்படுது. அவருக்கு சொல்லப்படுது, நீ எழும்பி நீ போய் நீ அளவு எடு. எங்க போய் அளவு எடுக்கணும்னா தேவனுடைய ஆலயத்தின் அளவு மற்றும் அங்கே இருக்கிற பலிபீடத்தின் அளவு மற்றும் அங்க ஆராதிக்கிறவருடைய இருக்கிற அளவு போய் எடுத்தா இங்க பார்க்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை குறித்து பிரதர் ரசல் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல வெளிப்படுத்தல் 11:1 பேஜ் நம்பர் 845ல அளவு மெஷர் அவர் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தார்னா, கர்த்தர் இப்போ நம்மளை அளவு எடுத்திருக்கிறாரு அவருடைய அன்பின் பிரமாணமே வச்சு. கர்த்தர் இப்போ நமக்கு அளவு எடுத்திருக்கிறாரு அவருடைய அன்பின் பிரமாணமே வச்சு. கர்த்தர் நமக்கு அளவு எடுத்திருக்கிறாரு எந்த அளவுக்கு நாம் ஒருத்தர் சரியான கணக்குல இருக்கிறோம். அவர் தேடின்னு இருக்கிற சரியான கணக்குல இருக்கிறோம். இங்கிலீஷ்ல to what extent we are of the right dimensions. அவர் பார்க்கிறார் நாம் எந்த அளவுக்கு அவருடைய அன்பின் பிரமாணத்துக்கு சரியான அளவுக்கு கணக்குல இருக்கிறோம் அவர் பார்க்கிறாரு. எந்த அளவுக்கு நாம் அவருடைய தெய்வீக திட்டத்தின் ஏற்பாடுக்கு இசைவா இருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், அளவு எடுக்கணும்னா கர்த்தர் இப்போ நம்மள அவருடைய அன்பின் பிரமாணமே வச்சு நமக்கு அளவு எடுத்திருக்கிறாரு. எந்த அளவுக்கு நாம் தனிப்பட்ட விதத்துல அவர் எதிர்பார்க்கிற கணக்குல இருக்கிறோம் மற்றும் அவருடைய தெய்வீக திட்டத்துக்கு இசைவா இருக்கிறோம். மேபி நம்மளுடைய ரொம்ப நல்ல தமிழ் வேற யாரோ தமிழ் பேசிட்டு வரல. பட் நான் ட்ரை பண்றேன் உங்களுக்கு இது புரிய வைக்கிறதுக்கு. நீங்க புரிஞ்சுட்டு நான் நம்புறேன். இப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் கன்வென்ஷன் ரிப்போர்ட் செர்மன்ஸ் 449 இந்த வெளிப்படுத்தல் 11:1 அளவு எடுக்கிறதுக்காக சகோதரர் ரசல் காமெண்ட்ரி கொடுத்திருக்கிறார். இப்போ இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, நாம் இப்போ மெய்யான சபை ஆகிறதுக்கு ஓட்டத்தில இருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர். யார் யார் இங்க வராங்க அவங்க எப்படி ஆரம்பிக்கிறான்னா, தேவனால் அழைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படி வார்த்தை யூஸ் பண்ணாங்களே, அப்ப தி எலெக்ட். அப்ப அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டனா ஆவினால் ஜனப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி நிலையில இருக்கிற தேவ ஜனங்கள். ஆக்சுவலி அந்த ஜனங்களுக்கு தான் வசனம் என்ன சொல்றது, நீ தான் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர்
3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். முதல் கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? So first point, தேவனுடைய ஆலயம் இப்போ யாரு? அதாவது எது கேட்க கூடாது. தேவனுடைய ஆலயம் யார்னா நாம். இப்போ தேவன் அழைக்கப்பட்ட, தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஆவினால் ஜனப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டிகள் நாம் தேவனுடைய ஆலயம். இப்போ இந்த தேவனுடைய ஆலயம், நாம் தேவனுடைய ஆலயம், தேவன் எதுக்கு கூப்பிட்டிருக்கிறார்? இப்போ நிஜமான பாவ நிவாரண நாளுடைய நிஜமான பாவ நிவாரணுக்கான பலி ஆகிறதுக்கு இல்லைங்களா? இப்ப நாம் தேவன் எதுக்கு கூப்பிட்டிருக்கிறார் இப்ப கேட்டானா, நாம் தேவன் கிட்ட பலினால உடன்படிக்கை கட்டிக்கின்னு அதை நிறைவேறணும். கரெக்டா? நான் ஏதோ தப்பு பேசிருக்கிறோமா? இல்ல. சோ தேவன் கூட பலினால உடன்படிக்கை கட்டிக்கின்னு அதை நிறைவேறணும். இப்போ இன்னொரு பேர் நம்மளுக்கு என்ன? பலிபீடம். நம்ம இப்போ பலிபீடம். இன்னொரு பேர் நம்ம இப்போ பலிபீடம். பலி ஆயிட்டே இருக்கிறது. சோ இப்ப நம்ம 2வது பேர் வந்து பலிபீடம். வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முழுக்க முழுக்க இந்த வசனம் பேசுறது, நீங்க உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடு. அப்போ அது நீ ஒப்பு கொடுத்த பின்பு உங்களுடைய முழு வாழ்க்கை சாகிற வரைக்கும் எப்படி இருக்குது? ஒரு பலி, ஒரு பலிபீடம். நீங்க ஒரு பலிபீடம். இந்த பலிபீடம் கான்செப்ட் இயேசு எப்படி பேசினாரு? இயேசு எப்படி பேசினானா, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு சொன்னார். ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சார் அந்த நாள், அந்த நாட்கள்ல கல்வாரி சிலுவை. ஆனா அந்த நாட்கள்ல வந்து சிலுவையில யார் தான் சாவாங்க? கெட்ட கெட்ட குற்றவாளிகளை தான் சாவாங்க. ஆனா இயேசு மட்டும் அவர் சிலுவையில சாகிறது எப்படி? ஒரு பலி, ஒரு சாக்ரிஃபைஸ். மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவர் பலி செலுத்தின்கிறார் மனுக்குலத்தை மீட்றதுக்காக. அது சரி நிகரான விலை. அதுதான் மீட்கும் பொருள். இப்போ அவர் அதுக்கு பின் அந்த 3ஆம் வருஷம் என்ன சொன்னாரு? யார் யார் என பின்பற்ற வர விரும்பினால் நீ தன்னைத்தான் வெறுத்து நீ என்ன எடுக்கணும்? சிலுவை எடுத்து. இப்ப முழு பேர் கிருஷ்ண மண்டலம் அந்த சிலுவை எடுத்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கழுத்துல மாட்டணும் ஒரு பெரிய கட்டை சிலுவை, இல்லாட்டி இரும்பு சிலுவை, இல்லாட்டி பொண்ணு சிலுவை. அந்த அர்த்தத்துல சொல்ல, அந்த அர்த்தத்துல சொல்ல. ஒரு சிலுவை நீ பண்ணிட்டு தூக்கினே போ அப்படி சொல்லவே இல்ல. இல்லாட்டி மாட்டினே போ, தொங்கி வச்சுனே போ கழுத்துல, அப்படி சொல்லவே இல்ல. அந்த சிலுவை எடுத்துன்னு போறது குறிக்குது நீ உன் சரீரம், உன் வாழ்க்கை பலி செலுத்துற முடிவு எடுத்து நிறைவேறு சாகிற வரைக்கும். அதுதான் பலிபீடம். இப்ப நம்ம 2வது பேரு பலிபீடம். பலிபீடம். முதல் பேர் என்ன நம்ம பார்த்தோம்? தேவாலயம். 2வது பேர் என்ன பார்த்தோம்? பலிபீடம். இந்த விஷயத்தை யாரு குறிக்கிறது நாங்க பார்க்கறோம்னா, நம்ம தெரியும் இது குறிக்கிறது இந்த சுவிசேஷ யுக காலத்துல ஒரு சொற்ப ஜனங்கள் யார் தேவன் வந்து ஒரு இவ்வளோ பெரியதான ரட்சிப்புக்காக அழைக்கிறார். இவங்க ஆவினால் ஜனப்பித்தல் மூலமாய் புது சிருஷ்டி ஆகுறாங்க. யாக்கோப் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாக்கோப் 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு
நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சோ இங்க வந்து நாங்க பார்க்கிறோம் எப்படி புது சிருஷ்டியோட இருக்கிற ஜனிப்பித்தல் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, இது சத்திய வசனங்கள் மூலமாய் ஜனிப்பிக்கிறது. இந்த இருக்கிற புது சிருஷ்டி நாங்க பார்க்கிறோம் தேவனுடைய சத்திய வசனங்கள் மூலமாய் உருவாக்கப்படுது. சரி, இப்போ இந்த கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் ஏதோ யோவானுக்கு சொல்லப்படுது, இது நீ எடு, நீ போ, தேவனுடைய ஆலயம், அங்கே இருக்கிற பலிப்பீடம் மற்றும் அங்கே இருக்கிற ஆராதிக்கிறவருக்கு நீ போய் என்ன பண்ணு, நீ அளவெடு. இப்போ அந்த இருக்கிற கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் எதை வந்து தேவாலயத்தை அளவெடுக்கணும், எதை வந்து தேவாலயத்தில் இருக்கிற பலிப்பீடம் அளவெடுக்கணும். இது என்ன குறிக்கிறது? முதலாவது இது குறிக்குது தேவனுடைய சத்திய வசனங்கள். தேவனுடைய சத்திய வசனங்கள் குறிக்குது. தேவனுடைய சத்திய வசனங்கள் இங்கே நாங்க பார்க்கும்போது நம்ம இந்த காரியத்தை ஞாபகம் வைக்கணும். இந்த கோல் மற்றும் கைக்கோல், அளவுகோல் இப்படி இங்கே சொல்லும்போது இது தேவனுடைய இருக்கிற வசனம். இந்த காரியத்தை வந்து நீங்க ஞாபகம் இருக்கும். நம்ம இந்த விஷயத்தை வேதத்துல கூட 23ஆம் சங்கீதத்துல கூட நாங்க பார்க்கிறோம் எப்படி புது புது சிருஷ்டி, ஆமா புது சிருஷ்டி ஓட இருக்கிற கவனிப்பு எப்படி மெய்ப்பன் எப்படி பண்றான்னா அவருடைய கோல், அவருடைய தடி, அது அந்த காரியத்தை நாங்க பார்க்கிறோம். அது விஷயத்தை குறிக்கிறது அவருடைய திருவசனம் மற்றும் அவருடைய பரிசுத்த ஆவி, சத்தியத்தின் ஆவி. சரி, இப்போ இந்த இருக்கிற தேவனுடைய வசனம் பயன்படுத்துறது அளவெடுக்கிறதுக்கு அது எப்படி? இப்ப நம்ம அளவெடுக்கிற விஷயத்தை நாங்க பார்க்கும்போது பொதுவா அதுல ஒரு மீட்டர் இருக்கும். ஒரு மீட்டர் அது ஒரு கணக்கு கொடுக்கும், ஒரு ரீடிங் கொடுக்கும். ஏதோ ஒரு அளவெடுக்குது. நீங்க ஹாஸ்பிட்டல்ல கூட நீங்க போய் பாரு, நீங்க ஒர்க் ஷாப்ல போய் பாரு, நீங்க கராஜ்ல போய் பாரு, எங்கெங்கெல்லாம் அளவு எடுக்கிறாங்க, காத்து சரி, ரத்தம் சரி, அழுத்தம், பிரஷர் சரி, எங்கெல்லாம் நீ போய் பாரு, அந்த அந்த ஒரு அளவு இருக்கிற ஆயுதம் வந்து அது ஒரு கணக்க காமிக்கணும். அந்த மாதிரி தேவனுடைய வசனம் ஒரு அளவு எடுக்கிற பொருளா நாங்க பார்த்தா, அது எப்படி கணக்கு காமிக்கிறது கேட்டாக்கா, வசனம் நம்ம பார்க்கலாம் அந்த விஷயத்தை. அந்த காரியத்தை பேசுது ஹெப்ரியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஓனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, 2 பாகம் இருக்கு நம்ம எல்லாருக்கும். ஒரு ஆத்மா, ஒரு ஆவி. ஆத்மா நம்மளுடைய மாம்சம், மாம்ச மனுஷன். மாம்ச மனுஷன் ஒரு பக்கம், இன்னொன்னு இந்த ஆவி, புது சிருஷ்டி ஜனப்பிச்சிருக்கிறோம் நெற்றியில இன்னொரு பக்கம். இந்த 2 பேர் மத்தியில நடக்குது ஒரு போராட்டம். நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருக்கணும் அந்த போராட்டம் இப்ப இது வரைக்கும். அந்த போராட்டத்துல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க, உங்க இருதயத்துல நீ என்னத்தான் வந்து திசையில போயிட்டு இருக்கீங்க, அது உங்க இருதயத்துல என்ன பண்ணும்? அது முடிவு நீங்க தான் வெளிப்படணும். இந்த விஷயத்தை வந்து நாங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் புது சிருஷ்டி பத்தி. புது சிருஷ்டி, அதனால தான் நம்ம புது சிருஷ்டிக்கு என்ன சொல்றோம்னா, மீட்டிங்க்கு வாங்க, பைபிள் படிங்க, டைம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு ரைட்டிங் படிங்க, பேசும்போதெல்லாம் ஏதாவது வசனங்கள பரிமாறி. ஏன் அப்படி சொல்றதுன்னா, அந்த புது சிருஷ்டி வளர்றதுக்கு அதுதான் ஆகாரம். இப்ப நாங்க மாம்சத்தின் வாழ்க்கையில 2 முறை, 3 முறை சாப்பிடலன்னா, ஒரு சக்தியே இருக்காது. எதுவுமே செய்யறதுக்கு பலனே இருக்காது. அந்த மாரி இந்த புது சிருஷ்டி, இந்த ஆவிக்குரிய வாழ்வு எத தேவன் ஆரம்பிக்கிறார் உள்ள, அது வளர்றதுக்கு என்ன வேணும்?
போசிப். அந்த போசிப் குடுக்கறதுக்கு அந்த புது சிருஷ்டி பெலன். ஆவிக்குரிய பெலன். ஆவிக்குரிய போசிப்பு. அது என்ன? அது தேவனுடைய வசனம். ஏன்னா வசனத்திலிருந்து ஒவ்வொரு கொள்கை வெளிப்படும். ஒருவேளை போதனையின் கொள்கை, இல்லாட்டி கடிந்து கொள்ற கொள்கை, இல்லாட்டி சீர்திருத்துற கொள்கை, இல்லாட்டி நீதியில இருக்கிற கட்டளைகளுடைய கொள்கை, இதெல்லாம் வந்து வசனம் கேட்கும்போது தான் இந்த காரியத்தை வெளிப்படணும். வசனத்துல இத வாசிக்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அது இதுதான் நாம் ஒவ்வொரு புது சிருஷ்டி இப்ப தேவனுடைய வசனத்தை குறித்து இப்படித்தான் வாஞ்சை வைராக்கியத்துல நம்ம பேசிடணும். தேவனுடைய வசனம்ல இருந்து நாங்க பெற்றுக்கொள்றது நம்மளுடைய வளர்ச்சிக்காக தேவையான போசி. இப்ப இந்த விஷயத்தை வந்து நாங்க பார்க்கும்போது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, எபிரியர் 4:12 ஆத்மாவும் ஆவியும் பிரிக்கத்தக்கதாக ஒரு இருப்புற கற்குள்ள பட்டயமா இருக்கும்போது, அப்போ என்ன என்ன வெளிப்படுது கடைசிலனா, நம்முடைய இருதயத்துல நம்ம என்னதான் விரும்பின்கிறோம். நம்ம என்னதான் விரும்பின்கிறோம். நம்ம உண்மையா ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்பின்கிறோமா? எதுக்காக தேவன் நம்ம கூப்பிட்டுக்கிறாரா? இல்லாட்டி இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும். டபுள் ரோல். உலகத்துல கூட ஒரு பாகம், ஆவிக்குரிய கூட ஒரு பாகம். இல்லாட்டி தூங்கிட்டுக்கிறோம். எதுவுமே இப்போ உணர்றதே இல்ல. அதைத்தான் வந்து என்ன பண்றோம்? அதுதான் தேவனுடைய வசனம் வெளிப்படுது. நாம் தேவனுடைய வசனம் கேட்கும் பொழுது சகோதர சகோதரிகளே. இப்போ இந்த விஷயத்தை குறித்து ஒரு இரவன் கீதம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி கொஞ்சம் வாசிக்கலாம். இரவன் கீதம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வாசிக்கலாம். Songs in the Night, January 5. இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 5. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். துன்பம், வருத்தம், மரணம் ஆகியவை நம்மையோ அல்லது நம்முடைய பிள்ளைகளையோ வருத்தாதிருக்க வேண்டும் என்பது நமது பரமபிதாவின் நோக்கமல்ல. மாறாக இவைகளின் மூலமாக மேன்மையான கிருபை வரமாகிய நித்திய ஜீவனை நாம் பெறும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஆகிலும் இந்த பரிசானது தேவனுக்கும் மனிதருக்கும் விசுவாசம், அன்பு, உதாரண குணம் ஆகிய குணங்களை தற்காலத்திலோ வருங்காலத்திலோ காட்டுகிற மக்களுக்கு வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவின் பள்ளியிலே பயில்கின்ற நாம் பாக்கியவான்கள். ஏனெனில் கிறிஸ்துவை போல ஆவியின் கனிகளாகிய அருங்குணங்களை அறிந்து அறிவின் கண் திறக்கப்பட்டவர்களாகி தேவ கிருபையை காண்கிற கண்களையும் கேட்கிற காதையும் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராகவும் வாரிசுரிமையையும் பெறுவார்கள். உலகத்தாராகிய மற்றவர்கள் 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் தேவ ஆவியை பெற்று ஆவியின் கனிகளை பெற்று தேவ அழைப்புக்கு பாத்திரர்களாக நடந்து கொண்டால் நித்திய ஜீவனை பெறுவார்கள். மகன் என்றால் தகப்பனைப் போலவே இருத்தல் ஆகும். குமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறவர்களே அல்லாமல் வேறு யாரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதே. தேங்க்யூ. ஸோ தேவனுடைய வசனம் வந்து நமக்கு என்ன போதிக்கிறது கேட்டாக்கா, தேவனுடைய வசனம் வந்து நம்மளுக்கு போதிக்கிறது இந்த ஒரு கணக்கு எதை தேவன் தேடின்கிறார். சாயல். தேவன் தேடின்கிறார் சாயல்.
ஏன்னா நம்ம தேவனுடைய சாயல் இல்லைன்னா நம்ம அவருடைய குமாரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல தான் இங்க நாங்க பார்க்கிறோம். சோ அந்த சாயல் எப்படி ஆகணும்? அந்த சாயல் என்ன? அந்த சாயல் எப்படி உருவாக்கணும்? அதுதான் தேவனுடைய வசனம் வெளிப்படுது தான் இங்க நாங்க பார்க்கிறோம். சரி, இப்போ பொதுவாக உலக ஜனங்கள் 1000 வருஷத்துல அந்த தேவனுடைய சாயலை அவங்க தரித்துக் கொள்ளணும் நம்ம தெரியும். பட் இப்போ இந்த சுவிசேஷ யுக காலத்துல புது சிருஷ்டிக்கு ரொம்ப தெளிவா என்ன சொல்லிக்குதுன்னா, குறிப்பாய் ஒருத்தருடைய சாயல் நாம் தரித்துக் கொள்ளணும். அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்போ தேவன் இந்த குமாரன் இந்த புது சிருஷ்டி வளர்ச்சியில முதல் புது சிருஷ்டி பண்ணிட்டார். அப்ப எப்போதுமே அவர் நம்மளுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். அவரே நாங்க பார்க்கணும், அவர்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த பாதை என்ன? இந்த பாதையில இருந்து தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அவரை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கலாம். சோ இது தான் வசனம். ரொம்ப ஆதார வசனமா இருக்குது. நம்ம பார்க்கிறோம். இந்த சுவிசேஷ யுக காலத்துல தேவன் எதிர்பார்த்துக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டி யார் அந்த முழு ஒரு வளர்ச்சி காமிக்கிறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் குமாரனுடைய இருக்கிற சாயல் தான் இங்க நாங்க பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியம், இந்த விவரம், இந்த வெளிச்சம் நம்மளுக்கு கொடுக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இருக்கிற 3 வருஷம் இருக்கிற சாட்சி நாள் சுவிசேஷமே காமிக்கிறது. அதுக்கு உள்ளக்குள்ள போகும்போது நாங்க இன்னும் புரியுது எந்த அளவுக்கு தேவகுமாரன் தேவனுடைய இருக்கிற சித்தத்தை எப்படி செஞ்சார், என்ன மாதிரி சூழ்நிலையில செஞ்சார், என்ன மாதிரி இருக்கிற அவருக்கு எதிர்ப்பு, அவருக்கு போராட்டம், அவருக்கு உபத்திரம். ஆமா, அவர் பரிபூர்ணவர், நாம பரிபூர்ணமே இல்ல. இப்போ நம்ம பரிபூர்ணம் இல்ல சொல்லும் போது தேவன் நமக்கு கர்த்தருக்கு அடுத்து ஒரு முன்மாதிரி வச்சார். அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் நம்ம மாரி விழுந்து போனவர். ரோமர் 7ஆம் அதிகாரம் அவர் பேசியிருக்கிறார் அவருடைய போராட்டம், அவருடைய விழுந்து போன நிலை பத்தி. சோ இந்த விஷயத்துல இதுதான் தேவனுடைய வசனத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல இருந்து தான் நாம என்ன பண்றோம்னா, நம்ம வாங்குறோம். அந்த அளவு எடுக்கிறதுக்கு அந்த கணக்கை நம்ம வாங்குறோம் தான் பார்க்கிறோம். இப்போ சகோதர சகோதரிகளே, அப்போ கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல், லைக் அன்டு ஏ ராட். அங்க ரீட், இங்க ராட். ரீடு கலாமோஸ், ராட் இன்னொரு வார்த்தை ராப்டோஸ். ராட் கிரீக்ல 44 64 44 ராப்டோஸ் உடைய அர்த்தம் என்னன்னா ஒரு ஸ்டாஃப். எப்படி ஒரு மேய்ப்பன் பிடிக்கிறார் இல்லைங்களா, அவர் ஆடுகள் ஒரு விலகும் போது திருப்பி அவங்க ஒழுங்குல கொண்டு வரதுக்கு வைக்கிறார் இல்லைங்களா, அது ஏ ஸ்டாஃப், ஏ வாக்கிங் ஸ்டிக், ஸ்டிக் ராட். ஸோ இதுதான் தடி. தமிழ்ல நீ என்ன சொல்வீங்க? தடி இல்லைங்களா, இதுக்கு பேர் தடி சொல்றீங்க. அது கோல், கை கோல். இது தடி. தடி இங்க நாங்க பார்க்கிறோம். ஸோ இந்த இருக்கிற அளவுகோல் ஏதோ இங்க மொழிபெயர்ப்பு ஆயிட்டுக்குது. கிரீக்ல 4464 அந்த வேர்டு ராப்டோஸ். அந்த ராப்டோஸ் என்ன குறிக்குது கேட்டாக்கா, அது விஷயத்தை குறிக்குது தடி. ஆனா இது லைக் அன்டு அப்படி சொல்லிக்குது, நாட் ரியலி. இது கைக்கோல் ஒப்பான அளவுகோல். சோ அந்த அளவுகோல் சொல்லும் போது இது ஆக்சுவலி ஒரு தடி இல்ல, ஒரு தடி போல, ஒரு தடி போல இருக்கத்தான் இங்க நாங்க பார்க்கிறோம். சோ இந்த காரியத்தை இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். சோ இப்போ இந்த விஷயத்தை இப்படி சொல்லும்போது ஏன் ஏன்
இந்த மாதிரி சொல்லியிருக்குது. ஏன் கைக்கோலுக்கு ஒப்பான தடி போல அளவுகோல் ஏன் அப்படி சொல்லிருக்குது? எதுக்கு அப்படி சொல்லிருக்குது இங்க? நாங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம வேத வசனத்துல இந்த பதில் நம்ம பார்க்கலாம். இந்த வேத வசனத்துல வந்து இந்த காரியத்தை நாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சோ இந்த நீங்க ஞாபகம் வைக்கணும். இந்த சங்கீதம் 23 முழுக்க முழுக்க புது சிருஷ்டிக்கு தான் சங்கீதம் இது. நிறைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அவங்க படிச்சுன்னே இருக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சங்கீதம். ஆனா ஆக்சுவலி இந்த சங்கீதம் பேசுறது வெறும் புது சிருஷ்டி. சோ புது சிருஷ்டிக்காக புது சிருஷ்டியோட இருக்கிற ஏற்பாடு தேவன் எப்படி பண்ணிக்கிறார்னா, தேவன் வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மெய்ப்பனா வச்சிருக்கிறாரு. தலையா வச்சிருக்கிறாரு. இப்போ அவர் தலை மெய்ப்பனா இருக்கும்போது, அவரு நம்மளுக்கு எப்படி வழி நடத்தின்கிறார்னா, ஒரு ஒரு கோலு, ஒரு தடி. A rod and a staff. அந்த கோலு என்ன? அந்த தடி என்ன? எப்படி ஒரு மேய்ப்பன் இந்த 2 பொருளை பயன்படுத்துகிறார்? அந்த இருக்கிற ஆடுகளை கவனிக்கிறதுக்கு இதை காமிக்கிறது நாங்க பார்க்கிறோம். முதல் தேவனுடைய வசனம், கோலு, தடி, தேவனுடைய பரிசுத்த ஆவி. இந்த விதத்துல வந்து இப்போ தேவன் கர்த்தர் இயேசுவை வச்சு புது சிருஷ்டிய வழி நடத்தின்கிறார் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. மறுபடியும் இந்த விஷயத்தை நாம எங்கே பார்க்கிறோம்னா, வாசிக்கலாம். இந்த இந்த இருக்கிற தடி அல்லது ஸ்டாஃப் இருக்கிற எக்ஸாம்பிள் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ. இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். சோ இங்க நாங்க பார்க்கிறோம், இது ஆக்சுவலி மோசைக்கு தேவன் வந்து அவருக்கு அனுப்புறாரு இல்லைங்களா? சீனாய் மலையிலேருந்து நீ போய் என் ஜனங்களை வெளியே கூட்டிட்டு வா, பார்வோன் முன்னாடி போங்க. அப்போ அவர் கொடுக்கிறாரு என்ன? இந்த கோல் கொடுக்கிறாரு. இது போய் எடுத்துன்னு போய் இதுல நீங்க என்ன பண்ணுவீங்களான்னா, நீங்க அடையாளங்களை செய்வீங்க தான் இங்க பார்க்கிறோம். இப்போ இந்த அடையாளங்கள் பார்க்கும்போது நம்ம நல்லா தெரியும், எகிப்துல வந்து பெரிய பெரிய அடையாளங்கள் மோசே செஞ்சாரு. அதுக்கு பிற்பாடு சிவங்க சமுத்திரமே அதை வச்சு என்ன பண்ணாரு? பிரிச்சுட்டா, 2ஆ பிரிச்சுட்டா தான். அது யாத்ராகமம் 14:16 வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். சோ இது இந்த இடத்துல வந்து இந்த கோல் எப்படி இருந்துச்சு கேட்டாக்கா, மோசே கிட்ட தேவன் தந்தார் அவருடைய அதிகாரம் மற்றும் இல்ல, அவருடைய வல்லமை கூட கொடுத்தாரு. அப்ப தேவனுடைய இருக்கிற திட்டத்தை நிறைவேறத்துக்கு மோசே எப்போ அந்த கோலை வச்சு பேசினாரோ, அவர் தெய்வீக அதிகாரத்துல தான் அவரே பேசினார். அந்த காரியத்தை நாங்க பார்க்கிறோம். அந்த கோல் வந்து குறிச்சிட்டு இருந்துச்சு மோசேக்கு நாங்க பார்க்கிறோம். இப்ப அடுத்து நாங்க பார்க்கலாம் சங்கீதம் 2 மற்றும் 8 இதே மறுபடியும் வெளிப்படுத்தல் 2:27 கூட கிடைக்குது. சங்கீதம் 2:8. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சங்கீதம் 2:8. ஓ மேபி தமிழ் இங்கிலீஷ் அந்த அந்த இரும்பு இரும்பு இருப்பு கோலால் அவர்களை எந்த நொறுக்கி வசனம்? எந்த வசனம்? 9ஆம் வசனம். ஓ சோ தமிழ் 9, இங்கிலீஷ் 8. ஓகே. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயத்தலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். சோ என்ன இந்த இடத்துல வந்து இருப்பு கோலால் போல அதை ஒடிச்சு இது காரியத்தை என்ன பார்க்கிறோம்னா கேட்டாக்கா, இங்கே தேவனுடைய வசனம் எப்படி பயன்படுத்துவோம் கேட்டாக்கா,
முதலாவது இது பயன்படுத்தும். அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தேவனுடைய தெய்வீக நியாயப்பிரமாணத்தை வெளிப்படுவதற்கு. தெய்வீக நியாயப்பிரமாணத்தை வெளிப்படும்போது, அதுல என்ன ஒரு வெளிச்சம் இருக்குன்னா, தேவ நீதி. தேவ நீதி வெளிப்படும். தேவ நீதி வெளிப்படும். அந்த தேவ நீதி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வெளிப்படும்போது, அதை வெளிப்படத்தான் இங்க நாங்க பார்க்கிறோம். இந்த காரியத்தை என்ன ஆகுது பார்க்கிறோம்னா, இது விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். அ உலகத்துக்குள்ள கொண்டு வர்றது ஒரு பெரிய மாற்றுதல். பெரிய மாற்றுதல். இப்போ ஒரு தேவனுடைய நியாயப்பிரமாணம் இல்லாத உலகம், தேவனுடைய நியாயப்பிரமாணம் இல்லாத உலகம், ஒரு ஒழுங்குக்கு இல்லாத உலகம் என்ன மாறப் போறாங்கன்னா, அவங்க தேவனுடைய ஒழுங்குக்கு உட்பட்ட உலகமே மாறப் போறாங்க. இந்த தேவனுடைய ஒழுங்குக்கு உட்பட்ட உலகம் மாறுதுன்னா, அது எங்கிருந்து வரும் அந்த அந்த நீதி? எங்கிருந்து வரும் அந்த நியாயப்பிரமாணம்? தேவனுடைய வசனத்திலிருந்து தான் வரப்போது தான் பார்க்கிறோம். இப்போ ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஸோ இங்க நாங்க பார்க்கிறோம் இந்த விஷயத்தை பேசுறது நாங்க பார்க்கிறோம். எப்படி கண்ணுக்கு தெரியிற ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரியிற ராஜ்யத்துல உலக ஜனங்கள் அப்போ மரணத்திலிருந்து உயிரோட ஆயிட்டு வரும்போது, இப்போ அவங்களுக்குள்ள தேவன் என்ன கொண்டு வரப்போறார்ன்னா, இந்த ராஜ்யத்தின் சட்டமே கொண்டு வரப்போறார். அந்த ராஜ்யத்தின் சட்டமே கொண்டு வரும்போது, அது என்ன இரும்பு கோல் போல இருக்கிற அந்த அரசாட்சி, அது என்ன விஷயம்? அங்கே தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அது என்ன காரியம்னா, தேவனுடைய இருக்கிற வேதாகமத்திலிருந்து வெளிப்படுற பிரமாணம் வெளிப்படும்போது, அது ரொம்ப கடினமான ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மென்ட் அந்த கொள்கைகள் அந்த ராஜ்யத்துல அது வெளிப்படும் போது. இந்த நேரத்துல மனுஷர்கள் மறுபடியும் சுயநலத்துல செய்யற தீங்கு, ஏமாற்றம், ஏமாத்துறது அதெல்லாம் விஷயங்களுக்கு இடமே இருக்காதுதான் இங்க நாங்க பார்க்கிறோம். So இது நாங்க பார்க்கிறோம் தேவனுடைய வசனத்திலிருந்து வெளிப்பட போகிற அந்த தெய்வீக நியாயப்பிரமாணம், அந்த சட்டம் ஏதோ இரும்புக்கோல் அப்படி சொல்றது நாங்க பார்க்கும்போது, அதுல எந்த ஒரு ஆ என்ன சொல்லணும்னா லீனியன்ஸே இருக்காது. தேவன் ராஜ்யத்துல அது லேசா விடமாட்டாங்க தான் இங்க நாங்க பார்க்கிறோம். ஸோ இந்த காரியத்தை எக்ஸாம்பிள்ஸ் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். தேவனுடைய வசனம் எப்படி அந்த கோல் சொல்லும்போது, தேவனுடைய வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது. தேவனுடைய தெய்வீக திட்டமே வெளிப்படுது. தேவனுடைய இருக்கிற அன்பின் பிரமாணமே வெளிப்படுது. தேவனுடைய இருக்கிற சட்டம், நியாயப்பிரமாணம் அது கூட வெளிப்படுது. நாங்க பார்க்கிறோம். இப்போ அந்த இருக்கிற தேவனுடைய இருக்கிற வசனம் இப்ப பார்க்க போறோம். எப்படி இது நமக்குள்ள நமக்குள்ள ஏன்னா யோவானுக்கு என்ன சொல்லுது? எலும்பு தோ இந்த கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் எடு எடு எடுத்துட்டு போய் அளவெடு. இப்ப நமக்கு இது விஷயத்தை என்ன குறிக்குதுன்னா, நம்ம பார்த்தோம் இது கைக்கோலுக்கு அளவான கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல். இந்த காரியத்தை நாம பார்க்கலாம். இது நமக்கு இது என்ன விஷயம்? இந்த காரியத்தை நாங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த இந்த வசனத்தோட இருக்கிற சந்தர்ப்பத்துல ஆ யோவானுக்கு இது சொல்லப்படும்போது, இந்த இடத்துல சகோதர சகோதரிகளே, நம்ப என்ன சொல்லணும்னா, இது கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல். இப்ப பாரு ஒரு பெரிய மேட்டர் வரப்போகுது இப்போ. இந்த பெரிய மேட்டரு ரொம்ப அசந்துடுவீங்க. கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த கைக்கோலுக்கு
கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் என்ன நம்ம பார்க்கிறோம்னா, அளவுகோல் ஏற்கனவே பார்த்தோம் வேதம். கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் ஏதோ யோவானுக்கு கொடுக்கப்படுது. அது என்ன? இதுதான் அறுவடை செய்தி. இதுதான் அறுவடை செய்தி. நெனச்சு பாருங்க. அந்த அந்த அறுவடை செய்தி ஏதோ யோவான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது வேதாகமத்துடைய அந்த அளவுக்கு வெளிச்சம் ஏதோ இதுக்கு முன்னாடி வெளிப்படவே இல்ல. இது வேதாகமத்துடைய அந்த அளவுக்கு வெளிச்சம் ஏதோ இதுக்கு முன்னாடி வெளிப்படவே இல்ல. இது மிக மிக விலையேற பெற்ற இருக்கிற பகுதி இருக்குது. புது சிருஷ்டிக்கு தான் நாங்க பார்க்கிறோம். சோ கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது யோவான் கிட்ட சொல்லி நீங்க எழும்பி நீ போய் அளவெடு. சோ இந்த விஷயத்தை என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளா, இந்த இடத்துல நாங்க புரிஞ்சுக்கணும். இது முதல் யார்னா யோவான் லவோதிக்கேயாவுடைய முதல்வன் யார்னா 7ஆம் தூதன். இந்த யோவான் வகுப்பாருடைய முதல்வன் யாரு? 7ஆம் தூதன். அப்ப 7ஆம் தூதனுக்கு நாங்க பார்க்கிறோம், அவருக்கு இங்க கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் அது கொடுக்கப்பட்டிருக்குது. இது என்ன அர்த்தம்னா, முதலாவது நாம பார்த்தோம் இல்லைங்களா? நீங்க ஞாபகம் இருக்கும் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். அந்த தூதன் அவர் சிங்கம் போல் கர்ஜித்தார். அவர் கர்ஜிக்கும் போது 7 இடி முழக்கங்களுடைய இருக்கிற சத்தங்கள் முழங்கின. அது என்ன விஷயம்? அது என்ன விஷயம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொண்டு வரார் இந்த திறக்கப்பட்ட சிறிய புத்தகம் அறுவடை செய்தி. ஆனா அவர் அது யாருக்கு வெளிப்படுறார்னா, அவர் யோவான் இங்க யார் நாங்க பார்க்கணும்னா, முதலாவது இது 7ஆம் தூதன். 7ஆம் தூதன் மனுஷன் கருவி தேடி இயேசு கிறிஸ்து இது மனுஷன் கருவிக்கு வெளிப்படுறார். 23 வருடங்கள் 1881 இருந்து 1881 இருந்து 1904 வரை 23 வருடங்கள் இந்த 7 புத்தகங்கள் வெளிப்படுது நாங்க பார்க்கிறோம். இந்த 7 புத்தகங்கள் ஏதோ வெளிப்படுது நாங்க பார்க்கிறோம்னா, இதுதான் அந்த கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல். நீங்க புரிஞ்சுக்கோ. கைக்கோல் ரைட்டிங்ஸ் எழுத்துக்கள் ஒப்பான அளவுகோல். ஏன்னா இந்த இருக்கிற ரைட்டிங்ஸ் பிரகாரமாக எந்த அளவுக்கு நாம பிரதிபலிக்கின்றோம், எந்த அளவுக்கு நாங்க பிரதிபலிக்கின்றோம். கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் யோவான் எடு. ஃபர்ஸ்ட் அது சகோதரர் ரசல் அவர் வாங்குறார், எழுதுறார், ரெடி பண்றாரு. அப்புறமா யோவான் வகுப்பாருக்கு போகுது. யோவான் வகுப்பாருக்கு இது போகும்போது நாங்க பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணணும் கேட்டாக்கா, அவங்க அளவு எடுக்கணும். தேவனுடைய ஆலயம் அவங்க அளவு எடுக்கணும். அங்கே இருக்கிற பலிப்பீடம் அங்க அளவு எடுக்கணும். நாங்க பார்க்கிறோம் அங்க இருக்கிற ஆராதிக்கிறவர் தான் இங்க நாங்க பார்க்கிறோம். இந்த விஷயத்தை சகோதர சகோதரிகளை நாங்க பார்க்கும்போது இது காரியத்தை நாங்க பார்க்கும்போது விசேஷமாய் ஏதோ குறிக்குது கேட்டாக்கா, எனக்கா இந்த கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் எடுத்து போய் அளவெடு. இங்கே விசேஷமா இது எதை குறிக்குது கேட்டானா, இது விசேஷமாய் குறிக்குது 6வது வால்யூம். இது விசேஷமாய் குறிக்குது 6வது வால்யூம். ஏன்னா நம்ம என்ன பார்த்துக்கிறோம் இந்த வசனத்துலன்னா, அது எடுத்துட்டு எங்க போனோம் அளவெடுக்கிறதுக்கு? ஆலயத்துல போனோம், பலிப்பீடத்துல போனோம், அங்க இருக்கிற ஆராதிக்கிறவருக்கு கிட்ட போயிட்டு அளவெடுக்கணும். அந்த காரணத்தினால நம்ம இந்த விஷயத்தை ஆலோசனை என்ன கொடுக்கிறோம்னா, இந்த இருக்கிற கைக்கோலு, இந்த ரீடு இது எதை குறிக்குது கேட்டனா, விசேஷமா இது என்ன குறிக்குதுன்னா, இது குறிக்குது அந்த 6வது வால்யூம். அதுக்கு பேர் புதிய சிருஷ்டி. ஏதோ 1904 எழுதப்பட்டு வெளிப்பட்டுச்சு. இந்த இருக்கிற
கைக்கோல் இந்த இருக்கிற 6வது வால்யூம் இந்த என்ன என்ன வெளிப்படுது கேட்டாக்கா, இந்த ஒரே ஒரு புஸ்தகம் ஒரே இருக்கிற காரியத்துக்கு எழுதப்பட்டிருக்குது. புதிய சிருஷ்டி விவரிக்கிறதுக்கு. புதிய சிருஷ்டி முழுசா விவரிக்கிறதுக்கு தான் இந்த 6வது வால்யூம் வெளிப்பட்டது தான் இங்க நாங்க பார்க்கிறோம். ஸோ இப்போ இது காரியத்தை நாங்க பார்க்கும்போது, நம்ப இந்த இந்த வசனத்துல பயன்படுத்த வார்த்தைகள் நாங்க பார்க்கும்போது, என்ன ஒரு விஷயத்தை நம்ப புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ரைட்டிங்ஸ் 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள், விசேஷமாய் 6வது வால்யூம் இது எப்படி இருக்குது கேட்டாக்கா, இது தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா, தேவன் வந்து புது சிருஷ்டிக்கு இப்போ தாங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு தாங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்கள்லருந்து அந்த தேவன் எதிர்பார்த்துன்னு இருக்கிற குணலட்சணங்கள வெளிப்படுவதற்கு அவரே வச்சிருக்கிறார் நமக்கு. அவரே வச்சிருக்கிறார் நமக்கு. இந்த விஷயத்தை வந்து நாங்க வந்து உதவியா இருக்கிறது. உதவியா இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம், எக்லீசியாஸ்ல என்ன நடக்குதுன்னா, வால்யூம் ஸ்டடி. அந்த வால்யூம் ஸ்டடில விசேஷமா எந்த வால்யூம் தான் ஸ்டடி நடக்குது? 6வது வால்யூம் 6த் வால்யூம் தான் இங்க நாங்க பார்க்கிறோம். சோ இந்த பாருங்க இந்த 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 வசனம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, எனக்கு இந்த வசனம் வந்து எந்த காலகட்டத்துக்கு எழுதியிருக்குதுன்னா, 7ஆம் சபை யோவான் யாரு? 7ஆம் சபை லவோதோக்கியா. இப்ப லவோதோக்கியாக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? ஒரு கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல். அளவுகோல் வார்த்தை வந்து நாங்க ஏற்கனவே பார்த்த தமிழ்ல தடி சொல்லலாம். தடி சொன்னா உங்களுக்கு அந்த கோலுக்கு தடிக்கு வித்தியாசம் உங்களுக்கு வருது நாங்க பார்க்கணும். சோ ஒரு கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் தடி எனக்கு கொடுக்கப்பட்டது. அது வச்சுக்கு நீ போய் என்ன பண்ணு, நீ போய் அளவெடு. தேவனுடைய ஆலயத்துல அங்கே இருக்கிற பலிப்பீடம் மற்றும் அங்கே இருக்கிற ஆராதிக்கிறவர். டைம் முடியுது எனக்கு தெரியும். ஆனா இங்க ஒரு நல்ல முடிவுக்கு எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாசம்னா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் வந்து லவோதோக்கியாக்கு, யோவானுக்கு குடுக்கப்படுது ஒரு அளவு எடுக்கிற பொருள். அளவு எடுக்கிற பொருள். அது கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல். நம்ம எப்படி கொண்டு வந்தோம்? அது தேவனுடைய வசனம். ஃபர்ஸ்ட் அது தேவனுடைய வசனம். அப்புறம் எப்படி கொண்டு வந்தோம் நாங்க பார்த்தோம்னா, அந்த தேவனுடைய வசனத்தைலருந்து இப்போ விசேஷமா யோவானுக்கு ஒருத்தர் எழுதுறார் வசனம் மேல. நம்ம நல்லா தெரியும் 7ஆம் சபையில வந்து தேவனுடைய வசனம் எழுதல. 7ஆம் சபையில தேவனுடைய வசனம் எழுதல. தேவனுடைய வசனம் எழுதிச்சு 1ஆம் நூற்றாண்டுல. ஆனா இந்த 7ஆம் இருக்கிற சபை காலகட்டத்துல பேனா வச்சு எழுதுறது என்ன? பேனா வச்சு எழுதுறதுன்னா அறுவடை செய்தி. அறுவடை செய்தியில மிக முக்கியமா நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, இந்த 6வது வால்யூம் புதிய சிருஷ்டி. நாம் தெரியும் அநியாயம் இப்ப நிப்பாட்டின்கிறோம். ஏன்னா இன்னும் போனா இன்னும் உங்களுக்கு நிறைய உங்க கேள்விக்கு பதில் வரும். ஆனா என்ன பண்ணோம், டைம் இப்படி இருக்கு. பண்ண வேண்டியதான் இருக்கிறது. ஆனா நீங்க இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ஓப்பனிங் கமெண்ட்ஸ் இந்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தை இங்க நாங்க பார்த்தோம். அது என்ன விஷயம்னா கேட்டாக்கா, பெரிய மேட்டர் இன்னைக்கு 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் அது பைபிளோடயே இருக்கிற சம்பந்தமா இருக்கு. அதனால தான் நீங்க நல்லா பாருங்க, வால்யூம்ஸ்க்கு தேவனுடைய வழிநடத்துதல்ல என்ன பேர் வச்சாரு? ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ். ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ் பேர் வச்சாரு. ஏன்னா கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல். இதுதான் விஷயத்தை இங்க பார்க்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பார்க்கணும்? எலும்பு சொல்றாரு. அப்ப யோவான் எலும்பணும். எலும்பிட்டு போய் அதே அளவு எடுக்கணும். அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க அடுத்த கிளாஸ்ல நம்ம தொடரலாம். ரெக்கார்டிங் மீண்டும் மீண்டும் கேட்டு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா ரெடியா வைங்க. நீங்க கேட்கலாம். இப்ப கூட உங்க கேள்வி நேரம். நீங்க கேள்வி கேட்கலாம். தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த இருக்கிற வசனத்தின் தியானத்தின் வழியா இவங்க அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்ப ஏதாவது கேள்வி, கருத்து நீங்க இருந்தா Recording நீங்க பேசலாம். stopped. அளவுகோல் வந்து தேவனுடைய வசனம் எப்படி நம்ம ஹெப்ரியர் 4:19 பார்த்தோம். ஆவியே, ஆத்மாவே பெருக்கிறது.
அந்த அந்த காரியத்தில். அது நெக்ஸ்ட் நம்ம இப்ப எடுக்கணும். நான் இன்னும் வரலங்க. நம்ம வெறும் அந்த கைக்கோலுக்கு ஒப்பான அளவுக்கோல் அது கொண்டு வந்துங்கிறோம். அது அந்த ஆலயம், பலிபீடம், அங்கே ஆராதிக்கிறவர். கண்டிப்பா, கண்டிப்பா. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன இது கூட காமிச்சோம். தேவாலயம் வந்து அந்த வசனம் கொரிந்தியர்ல, நீங்க தான் தேவனுடைய ஆலயம். இப்ப இருக்கிற புது சிருஷ்டி நிலையில நம்ம வந்தானா, நம்ம தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் எதுக்காகன்னா, பலிபீடம். பலிபீடம் வந்து நம்ம பார்க்கிறோம், நிஜமான பாவ நிவாரண நாளுடைய பலி. பிரதர்ஸ், வேற ஏதோ கேள்வி? சிஸ்டர்ஸ்? சரி. நன்றி. இந்த விஷயத்தை மீண்டும், மீண்டும் ரெக்கார்டிங் தயவுசெய்து கேளுங்க. ஏதாவது பாயிண்ட் வந்தனா எழுதிக்கோ. நெக்ஸ்ட் டைம் கொண்டு வாங்க. தேவன் தாமே உங்க அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் நாகர்கோவில் சபை, சபையார் மற்றும் மூப்பர் எனக்கு தந்த மாபெரும் வாய்ப்புக்கு தாழ்மை நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென்.